ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேபி கார்ன் ஃப்ரை ரெசிபி தாங்க. இப்போ நம்ம இந்த பேபி கார்னை கட் பண்ணிக்கிறோங்க. நான் இந்த 3 தான் கட் பண்ணிவிட்டு குறுக்கு நான் கட் பண்ணிக்கிறேங்க. இந்த மாதிரி இப்போ நமக்கு மசாலா எல்லா இடத்துலையும் ஒட்டி பிடிக்கும். ஃப்ரை ஆகி கிடைக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குறுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க எல்லாத்தையுமே. பெருசாக இருந்தால் 4 ஆக்கிக்கிறோம், மீடியமாக இருந்தால் 3 ஆக்கிக்கிறோங்க. இப்போ இதெல்லாம் மசாலாலாம் ஒட்டி பிடிச்சி நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்குங்க. அதுக்காகத்தான் நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இதுக்கு நம்ம ஒரு மசாலா பரட்டிக்கிறோங்க. இப்போ நான் கட் பண்ண பேபி கார்னை அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேங்க. உங்கள் உரப்புக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி, கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேங்க வாசனைக்காக. அப்புறம் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் கொஞ்சம் தயிரும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம டேஸ்ட்டு தக்கன்னு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது இப்போ கொஞ்சம் நம்ம நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குருவாங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல் மாவு நான் சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவுங்க, அரிசி மாவு, இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம. வேணும்னா நம்ம லைட்டாக தண்ணி தொளிச்சு வேணால் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. நான் ஏற்கனவே எண்ணெய் சூடாக்கி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். சிம்மிலே வச்சுருந்தாங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். போட்ட உடனே திருப்பி கொடுக்க வேண்டாங்க. ஒரு 5 நிமிஷம் முடிச்சுட்டு நம்ம திருப்பி கொடுத்துக்குருவோம். இப்போ இதை நம்ம மெதுவாக திருப்பி கொடுத்துக்குருவோங்க. பாருங்கள், மசாலா ஒன்றும் உதிராமல் பேபி கார்னும் மசாலாவும் அப்படியே ஒட்டி பிடிச்சிருக்குங்க. இப்போ இதை நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ இதே மாதிரி பாக்கி உள்ளதையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. நான் பண்ண மாதிரி நீங்களும் ஃப்ரை பண்ணி பாருங்கள். வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளக்க கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் சூப்பராக இருக்குங்க. சிம்பிளான ஒரு சைடிஷ் ரெசிப்பியும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளூபெரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.